இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் கீழே தான் கேஸ் எடுத்திருக்கேன். உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்றதுக்காக ஒருத்தரை ஈஸியா தூக்கி இப்படி உள்ள போட்டுற முடியுமா சார்? அப்படி யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்ல, சந்துவோட வீட்ல இருந்தா கொடுத்திருக்காங்க. அந்த வைரலான வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல? அந்த வைரலான வீடியோல சந்து மட்டும் இல்ல, சோமனன் தான் வாத்துக்கறியை சாப்பிடுறான். காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. நீ இப்ப போலாம். இதுக்கு அப்புறமாவது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா இரு சோமா. போதும் போதும். நீ சாப்பிட்டியா? பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்படி நேரத்துக்கு சாப்பிடல. தயவு செஞ்சு இனிமே அட்வைஸ் பண்ணி யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. அவனுக்கு மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கலன்னா தூக்கம் வராது. நீ வருத்தப்படாத. இவனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போனாரு. 8 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது அவர் ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சு. 5 வருஷம் என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதனால கிட்னிலையும் பிரச்சனை வந்தது. 9 வயசு இருக்கும்போது என் புள்ள தினமும் போயிட்டு இருந்தது. அவனோட ஸ்கூலுக்கு இல்லை, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருந்தான். அவன் அப்பா கூட இருக்கிறதுக்கு. அவனுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் என் புள்ள இந்த மாதிரி. நீங்க என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நாள் இருக்கு. எத்தனை பொண்ணுங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம பாப்பா பிறந்த அன்னைக்கே நீங்க என் கூடவே இருந்தீங்க. மினி வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாமா? வா, இப்பயே போலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு இப்பதாங்க தெரியுமே. அதெல்லாம் விடு மினி. ஜுரம் திடீர்னு தான் அவருக்கு அப்படியே அதிகமாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொன்னேன். ஆனா சொக்க காப்பி குடிச்சிட்டு சரியாயிடும்னு தூங்கிட்டாரு. விடிய காலையில உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆனா அதுக்குள்ள அவரு